Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து SEO சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க ஒரு blog வெப்சைட் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அது இன்னமும் உங்களுக்கு கூகுளுக்கு ரேங்க் ஆகலைன்னா அதை எப்படி நம்ம ரேங்க் பண்றது, அந்த பிளாக்ஸ்ல என்ன எரர்ஸ் இருக்குது, அதுகளை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி சரியான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம எப்படி ரேங்க் பண்றதுன்றது தான் நம்ம வந்து கூகுள்ல ரேங்க் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம நார்மலா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற டூல் வந்து என்னன்னா ubersuggest. இது வந்து ஒரு நல்ல டூலுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $12 நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது SEO ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சுன்னா ரைட். நான் இந்த டூல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ஈஸியாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட கீவேர்ட்ஸ் ரைட். இப்போ நான் வந்து இப்போ பாருங்க, இப்போ இந்த டூலை வந்து லாகின் பண்ண இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, கீழே கீவேர்ட் ரிசர்ச்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து கீவேர்ட்ஸ் ஐடியாஸ்ன்றது. இப்போ இதில் பாருங்கள், சர்ச் பை கீவேர்ட், சர்ச் பை வெப்சைட்னு ரெண்டு விஷயம் இருக்குது ரைட். சர்ச் பை கீவேர்ட்ஸ்னால் நீங்கள் கீவேர்ட்ஸில் சர்ச் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் சர்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன் கீவேர்ட் வந்து சர்ச் பண்ண போகிறேன். நான் வந்து பென் டிரைவ். இப்போ இந்த பென் டிரைவை வந்து இந்த லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷன் நான் சர்ச் பண்ண போகிறேன்னா நான் இந்தியான்ற லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் ரைட். இப்போ நான் பென் டிரைவ் சம்மந்தமாக ஆர்டிகல்ஸ் எழுதுறேன்னு யோசிங்க ரைட். இப்போ இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறேன் ரைட். இப்போ ஒரே ஒரு பென் டிரைவ் மட்டும்தாங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த பென் டிரைவ் சம்மந்தமாக நீங்கள் வேறு என்னென்ன பேர்ஸ் இருக்கோ அவ்வளோ பேரை வந்து இதில் சர்ச் பண்ணி நீங்கள் ஒரே முறையில் நீங்கள் வந்து ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த ubersuggestன்றது வந்து இப்போ உள்ள SEO டூல்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸாக போகுது இப்போ இந்த ubersuggestன்றது ரைட். இப்போ பாருங்கள், பென் டிரைவில் வந்து பென் டிரைவ்ன்ற நேரம் பாருங்கள், உங்களுக்கான இந்தியாவில் வந்து பாருங்கள் சர்ச் வால்யூம் வந்து இந்த வால்யூம் இருக்குது உங்களுக்கு. சிபிசி இந்த கணக்கு உங்களுக்கு பே பண்ணுறாங்க. எஸ்டி இதுதான் உங்களுக்கு எஸ்டி வந்து, அதாவது SEO டிஃபிகல்ட்டி ரைட்டா. SEO டிஃபிகல்ட்டி வந்து குறைஞ்சதாக நீங்கள் எடுக்கணும் ரைட். இப்போ நம்ம நார்மலாக இதுலையும் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து ஈஸி, இது மீடியம். அதாவது ஈஸி, மீடியம், ஹார்ட்னா என்னன்னா நீங்கள் கூகுளுக்கு ரேங்க் பண்ணுற நேரம் ஹார்ட் கீவேர்ட்ஸை வந்து உங்களுக்கு டக்குன்னு ரேங்க் பண்ணிக்க முடியாது, உங்கள் வெப்சைட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ அதனால் நீங்கள் ரொம்பவே நீங்கள் எடுக்கிற நேரம் நீங்கள் வந்து SEO டிஃபிகல்ட்டி வந்து குறைஞ்ச கீவேர்ட்ஸை மட்டும்தான் நீங்களால் ரேங்க் பண்ண முடியும். SEO டிஃபிகல்ட்டி குறைஞ்ச கீவேர்ட்ஸ்னால் வந்து நீங்கள் அந்த ஈஸியோட இந்த மீடியம்ஸில் உள்ளது, ஈஸியில் உள்ளது எடுத்தால் நல்லோம், ரொம்ப நல்லோம் ரைட். இப்போ ஈஸியில் உள்ளது எடுக்கிற நேரம் இப்போ நிறையா பேர் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ நான் இதுக்கு சைபருக்கு 35க்குள்ளே ஈஸி எடுத்துக்கிறேன். இப்போ ஈஸியாக போடுற நேரம் நீங்கள் பாருங்கள் சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இப்போ இது பாருங்கள் பென் டிரைவ்ன்றதுக்கு வந்து இப்போ 56, இப்போ SEO டிஃபிகல்ட்டி குறைஞ்சது 56. 56 சர்ச் வால்யூம் வந்து 1,65,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க இந்த பேரில். அப்போ இந்த கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கூட பென் டிரைவ்னு சர்ச் பண்ணுற ஆக்களுக்கு வந்து உங்கள் பென் டிரைவ்னு சர்ச் பண்ணுற ஆக்களுக்கு உங்கள் சைட்ஸ் வந்து முன்னுக்கு எடுத்து காட்டும். அப்போ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம் ஆர்டிகல்ஸ் ரைட். இப்போ அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சது இருக்குது. இது 67 இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சது பாருங்கள், இந்த 42 இருக்குது. 42க்கு எவ்வளோ சர்ச் இருக்குது? 22,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க. பென் டிரைவ் 32 GB ப்ரைஸ் ரைட். இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து ஆர்டிகல்ஸ் எழுதிக்கொள்ள முடியும். கொஞ்சம் குறைஞ்சதாக எடுங்க ரைட். இந்த 71 எடுக்க வேணாம் ரைட். உங்களுக்கு இப்போ ரெண்டையும் பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரேட்டும் குறைவாக இருக்கும், இதுக்கான அந்த இந்த கீவேர்டுக்கான வால்யூம், அதாவது சர்ச் வால்யூம், அதாவது பீப்புள் சர்ச் பண்ணுற வால்யூம்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதாவது இந்த வால்யூம் இல்லாத ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கான சர்ச் இருக்காது ரைட். அதனால அது ரெண்டையும் நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதணும். அப்படி எழுதுற நேரம் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டெயில், இன்னொன்று வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி. இப்போ ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்னால் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு, இது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம் ரைட். இதையும் ஷார்ட் டெயில்ஸ் கீவேர்ட்ஸ்க்கு நான் எடுக்கலாம். 2 3 ஓகே, 2 கீவேர்ட்ஸ் 3 கீவேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது ரைட். இப்போ இங்கே பென் டிரைவ் 60 GB ப்ரைஸ்னா இது வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ், ஒரு 4 கீவேர்ட்ஸ்க்கு மேலே லாங் டெயில் கீவேர்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸில் ஒரு 2ம், லாங் டெயில் கீவேர்ட்ஸில் ஒரு 4 கீவேர்ட்ஸும் எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிளாக் ஸ்பாட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அது இல்லாமல் அடுத்த விஷயம்
ரைட். எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த வால்யூம் வந்து குறைஞ்ச வால்யூமில் வந்து என்ன வால்யூம் வந்து கூடவா இருக்கும். ரைட். இது வந்து எஸ்டி ரேட் குறைஞ்சதா பாருங்க. அதில் இந்த வால்யூம்ஸையும் பாருங்க, வால்யூம் வந்து கொஞ்சம் கூடவா இருந்தால் நல்லா. ரைட். அதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் டெல் கீவேர்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஷார்ட் டெல் கீவேர்ட்ஸ் இருக்குது. இது இதுதான் ஷார்ட் டெல். ரைட். ஷார்ட் டெல் கீவேர்ட்ஸ். லாங் டெல் கீவேர்ட்ஸ் ஒரு 4 எடுத்துட்டு, லாங் டெல் கீவேர்ட்ஸ் 4க்கு மேலே இருக்குது. லாங் டெல் கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஷார்ட் டெல் கீவேர்ட்ஸ். ரைட். நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுத நேரம். அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சிமிலர் வெப்சைட்ஸ்னு ஒரு விஷயம். ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சிமிலர் வெப்சைட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் போயிட்டு நம்ம கம்பேரிட்டர்ஸ் சர்ச் பண்ணுவோம். இப்போ கம்பேரிட்டர்ஸ்னா யாருன்னா, நம்மளுக்கான இந்த சைடில் இந்த இப்போ நம்ம பென் டிரைவ்னு சர்ச் பண்ணுவோமே. இப்போ பென் டிரைவ்னு சர்ச் பண்ணோம்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து தராசுன்றது வந்து நம்மளோட சைட்ஸில் பெருசாக ஃபர்ஸ்ட்டாக வருது. இப்போ யூஎஸ்பின்னு சொல்லி வர்றது. ஓகே. இவங்களோட கம்பேரிட்டர்ஸ் யார். ரைட். இப்போ இந்த சைட்ஸில் கம்பேரிட்டர்ஸ். இப்போ இவங்களோட கம்பேரிட்டர்ஸ் யாருன்னா நம்மளோட பாகலேஸ். இவங்க கம்பேரிட்டர்ஸ். ரைட். இதுதான் கம்பேரிட்டர்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் இது கம்பேரிட்டர்ஸ். வாசிக்.lk கம்பேரிட்டர்ஸ். ரைட். இவங்கெல்லாம் வந்து mmsrilanka.com இதெல்லாம் கம்பேரிட்டர்ஸ். ரைட். அவங்களோட கம்பேரிட்டர் சைட்ஸ். ரைட். அதே மாதிரி சிமிலர் சைட்ஸில் உள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணணும். ஓகேயா. ரைட். இப்போ நம்ம சைட்ஸ் பை சைட், இப்போ நான் கீவேர்ட்ஸ் ஐடியாஸ் எடுத்து ஒரு கீவேர்ட்ஸை போட்டு, இப்போ நீங்கள் சைட்லேருந்து ஒரு சைட் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களோட மாதிரியே நீங்கள் செஞ்சு, இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று செய்ய போகிறீங்க உங்கள் நாட்டில். அந்த நாட்டில் நான் வந்து இப்படி ஒரு ஐடியாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஸ்டூல் இந்த ubersuggest. இப்போ பாருங்கள், சர்ச் பை வெப்சைட்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ரைட், நான் வந்து இ-காமர்ஸ் சைட் ஒன்று செய்ய போகிறேன். எதை பேஸ் பண்ணினா, இப்போ கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி. ரைட். கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி செய்ய போகிறேன்னா கம்ப்யூட்டர் ஷாப்ஸ். நான் வந்து இந்தியான்னு. ரைட். இப்போ வந்து இதுதான் மெயினாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து எடுக்கிறேன் ஆன்லைன் ஷாப். ரைட்டா. இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதுதான் சைட். இந்த சைடை எடுத்து நான் வந்து ubersuggestல போட்டு, இப்போ இதெல்லாம் வேணாம், இந்த HTTP-எல்லாம் விட்டு எடுத்துடணும். இப்போ வந்து இந்தியா லொக்கேஷன் நான் எந்த நாட்டில் செய்ய போகிறோன்னா அந்த நாட்டில் உள்ள மெயின் சைட்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து இந்தியாவை எடுக்கிறேன். இந்தியா எடுத்து அவங்களோட லொக்கேஷனாக இந்தியாவை இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறேன். நான் சர்ச்சை கொடுக்குறேன். இது வந்து இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்கான இந்த சைட்டில் உள்ள கீவேர்ட்ஸ், அதாவது டாப் கீவேர்ட்ஸ் என்னவோ அந்த கீவேர்ட்ஸை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த லேப்டாப்ஸுன்ற கீவேர்ட்ஸுக்கு பாருங்கள், உங்களுக்கு SEO டிஃபிகல்ட்டி வந்து 63 தான் இருக்குது. உங்களுக்கு வந்து மந்த்லி வால்யூம்ஸ் வந்து 8 லட்சம் பேர் சர்ச் பண்ணுறது. கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் SEO டிஃபிகல்ட்டி குறைஞ்சது எடுக்கிறீங்கன்னா ஒரு 36க்கு 69 கடையில் எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலர். இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் நீங்கள் அதுக்கான இங்கே பாருங்கள், கூலர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இல்லை, உங்களுக்கு பெரிய ஒரு வால்யூம்ஸ் வந்து கூட இருக்குது. ரைட். இப்போ இந்த பென் டிரைவ்ஸ், இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி இந்த 36க்கும் 69 கடையில் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து சூஸ் பண்ணி என்னோட இ-காமர்ஸ் வெப்சைட் செய்கிற நேரம், உங்களுக்கு பென் டிரைவ் சம்மந்தமாக லேப்டாப் சம்மந்தமாக எழுதுகிற நேரம் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி 1 2 3 எழுதுனீங்கன்னா உங்கள் சைட்ஸ் வந்து ரேங்க் ஆகும். ரைட். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து ரைட், இதில் வந்து எப்படி எழுதணும், ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸில் ஒரு 2 கீவேர்ட்ஸ், லாங் டெயில் கீவேர்ட்ஸில் ஒரு 4 கீவேர்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி எழுதுங்க. உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து உங்களுக்கு உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது சிமிலர் வெப்சைட்ஸ். இப்போ இதுக்கு வந்தோம்னா உங்களோட கம்பேரிட்டர் சைட்ஸ். ரைட். இப்போ கம்பேரிட்டர் சைட்ஸ்னா உங்களுக்கு இதுக்கான கம்பேரிட்டர் சைட்ஸ் என்ன இருக்குது. ரைட். இதில் பாருங்கள் நிறையா இருக்குது. இந்த flipkart.com, indiamart.com இதெல்லாம் கம்பேரிட்டர் சைட்ஸ். அதாவது இந்த கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் வைக்கிறதுல இந்த சைட் மூலியமாக இந்த சைட் தான் கூகுள் சர்ச் இன்ஜினில் ஃபர்ஸ்ட்டாக அடிச்சு இவங்களோட கீவேர்ட்ஸ் எடுத்தது இந்த சைட் மாதிரியே வேறு சைட்ஸ் என்ன இருக்குதுன்றது தான் கம்பேரிட்டர் சைட்ஸ்ன்னு சொல்லுது. சிமிலர் சைட்ஸ் ஆக்சுவலாக இன்னொரு மீன் சிமிலர் சைட்ஸ். இப்போ இந்த சைட்ஸில் உள்ள கீவேர்ட்ஸும் நீங்கள் எடுத்து அவங்களோட ப்ளாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயும் ஒரு 4 கீவேர்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதா தான் இந்த ஃப்ளிப்கார்ட். இந்த ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் கேமிங். இதில் பாருங்கள் ஆன்லைன் கேமுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி.
ரைட். உங்களுக்கு 6 லட்சத்து பேர் சர்ச் பண்ணுறாங்க, ரைட். 6 லட்சம் பேர் இதுக்கும் சர்ச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதுகள்லையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கீவேர்ட்ஸ், ரைட். இதெல்லாம் ஹை குவாலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 55 பேர் பாருங்கள், பிரிண்டர் 3 லட்சம் பேர் சர்ச் பண்ணுறாங்க. 55 இது இந்த பிரிண்டர்லாம் நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டிகல்ஸ்க்கு நீங்கள் எழுதலாம். ஓகே, இப்போ இதில் மாதிரி ஒரு 5 கீவேர்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட். இந்த ஃப்ளிப்கார்ட்ஸ், இந்த இந்தியன் மார்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 கீவேர்ட்ஸ் எடுத்து உங்கள் ஆர்டிகல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரும். அதாவது நீங்கள் என்னென்ன செய்யணும், லாங் டேல், ஷார்ட் டேல், இந்த மாதிரி சிமிலர் வெப்சைட்டில் ஒரு 4 கீவேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு உங்களுக்கான கீவேர்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து என்னது, கம்ப்யூட்டர் ஷாப்ஸ், கம்ப்யூட்டர் ஷாப்னு சொல்லி எழுதிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ இதுலையும் வந்து நீங்கள் உங்களோட என்ன கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து இந்தியான்னு கொடுக்குறேன், எந்த நாட்டுக்குள்ளான்னு கேட்குறது, ரைட். இப்போ இது வந்து இந்த நியர் கம்ப்யூட்டர் ஷாப், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ரைஸ், கம்ப்யூட்டர் ஆக்சஸஸ், நியமி. இப்போ இதுக்கெல்லாம் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிற கீவேர்ட்ஸ் தான் இதெல்லாம். இந்த கீவேர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு 2 கீவேர்ட்ஸ் எடுத்து போட்டு நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுங்க, ரைட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற என்னென்ன யூஸ் பண்ணி எழுதணும், நம்ம ஆர்டிகல்ஸ் எழுதுற நேரம் நான் வந்து ஒரு நோட் பேட் எடுத்தா லாங் டெயில் கீவேர்ட்ஸ், லாங் டெயில் கீவேர்ட்ஸ், keywords, அடுத்து short tail keywords, keywords, அடுத்தது என்னது, competitors, keywords, அடுத்தது உங்களுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ். இப்போ இதுகளில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு கூகுள் இதில் வந்து கூகுளில் வந்து ஒரு நல்ல ஒரு உங்கள் பிளாக்கை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும், ரைட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளாக்ஸ் எழுதுகிற நேரம் ஒரு பேசிவ் வாய்ஸ், அதாவது இங்கிலீஷில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்னு 2 இருக்குது. இதில் வந்து நீங்கள் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் எழுதுகிற நேரம் உங்களுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து நல்ல இதாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராமட்டிக்கல் நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி முறையில் நீங்கள் பின்பற்றுங்க, ரைட். இப்போ நீங்கள் இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களோட சைடுக்கு நல்ல ஒரு வியூஸ் கேம்பெயினை வந்து நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு வியூஸ் கேம்பெயினை உருவாக்குனீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், நீங்கள் பிளாக்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் விற்கணும்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் சைட்ஸில் போட்டு விற்கலாம், ரைட். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் செஞ்சுட்டு போகலாம். உங்கள் சைட்டுக்கு வந்து நல்ல டிராஃபிக் இருந்துச்சுன்னா அந்த டிராஃபிக்கை நீங்கள் கெயின் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், ரைட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் தெரியும்.